திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட உங்களை இந்த வான்வழி வேத வகுப்புக்கு வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்குள்ள வசனங்களுக்கெல்லாம் இதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா. இன்றைக்கி பாருங்களேன், பவுலோட அந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3 இடங்களில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணுமா இல்லையா? இதை நம்ம ரொம்ப கவனிக்கணுமா இல்லையா? அதனால தான் இதை எடுத்துக்கிட்டு 10 செய்திகளாக இதனோடு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பவுல் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உடனடியாக என்ன செஞ்சார்? அவர் போய் சத்தியத்தை பிறருக்கு சொன்னார். குழந்தை பிறந்த உடனே அழுவணும். குழந்தை அழுவலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நிச்சயமாக குழந்தையை பெற்று அதை பற்றிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்குமானா டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அழணும். இல்லைன்னா தலைக்கீழே குழந்தைய வச்சு அதனுடைய முதுகில் தட்டி குழந்தைய அழ வைப்பாங்க. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன், அவன் அந்த கரை ஏறின உடனே, தன்னிலிருந்து வெளியே வந்த உடனே, தான் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சுவிசேஷமான அந்த அழைப்பை அவன் பிறருக்கு சொல்லணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வேலை. நமக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்கிற வேலை இருக்குது. அதை கரெக்டாக செஞ்சவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே எங்கும் திரிந்து இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரால் தான் ரட்சிப்பு, அவரே ரட்சகர், வேறு வழி கிடையாது அப்படின்னு அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். அவர் ஊழியக்காரராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே தான் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். அப்படின்னா நம்முடைய தாய், தகப்பன், அக்கா, தங்கச்சி, நண்பர்கள் இவங்கெல்லாம் நரகம் போகலாமா? நான் சொல்ல மாட்டேன், வேறு யாராவது சொல்லட்டுமே அப்படின்னு நம்ம விட்டுடலாமா? இல்லையே. நம்ம சொல்லணும், சத்தியத்தை நாம் சொல்லணும், சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளணும். நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை, நம்முடைய வாழ்க்கையின் கடமை அது. கொஞ்சம் சிந்திக்கலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். நம்முடைய நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடியது, நடுநிலையானது. வேத வசனம் என்ன போதிக்கிறதோ அதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறது. நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, உங்கள் காணிக்கை எனக்கு தாங்க என்றெல்லாம் நான் உங்களை மயக்காமல், நீங்கள் எல்லாரும் இயேசு ஒன்றை போங்க, அவருடைய வார்த்தையின்படி நடவுங்க, கர்த்தராகிய இயேசுனுடைய வருகை சமயமாக இருக்கிறது என்ற ஒரு அறைகூவலை உடையதாக இருக்கிறது. நண்பர்களே, கணித்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில், அதாவது சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல் எவ்விதமாக கிறிஸ்துக்குள் வந்தார், ஞானஸ்நானம் பெற்றார் என்ற ஒரு தகவலை தான் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம படிக்கிறோம். இங்கே சவுல் ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன நடந்தது, அதுக்கு அடுத்து அவன் என்ன செய்தான், இந்த தகவல் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அதாவது ஞானஸ்தானம் எடுத்த உடனே கூண்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சிறுத்தையைப் போல, கூட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு பறவையைப் போல, வானத்திலிருந்து தோன்றிய ஒரு மின்னலைப் போல,
ஞானஸ்தானம் எடுத்த கையோட இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அதாவது இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கிறபடி மரித்த ஒருவர் அல்ல. யூதர்கள் நினைக்கிறபடி அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல. அவர் தேவனுடைய குமாரன் என்று தாமதமின்றி பிரசங்கித்தான். கவனிக்கணும், தாமதமின்றி, ஆங்கிலத்தில் இமீடியட்லி பிரசங்கித்தான். ப்ரீச்சிங் ஆர் ப்ரீச்ட், அதாவது சாட்சி சொன்னான், விட்னஸ்ட். இந்த இடத்துல பிரசங்கித்தான், இதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். சாட்சி கொடுப்பது தவறல்ல, அது உங்களை பற்றிய விஷயம். தேவனுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியாது, ஏன்னா கண்ணால் பார்த்தவங்க தான் சாட்சிகள். இங்கே பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். ஏன் அவன் உடனே பிரசங்கித்தான்? ஏன் அவனுக்கு தாமதம் பண்ண விருப்பம் இல்லை? இதை நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டும். விவசாயி மழை இல்லாமல் காத்து கொண்டிருந்தான். தூறல் வந்த உடனே அவன் வீட்டின் மேற்கூரையில் உள்ள விவசாய கருவிகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக தன் வயலுக்கு ஓடுகிறான். பார்த்தீங்களா? ஒரு வியாபாரி அதிகாலை பொழுது விடிந்த உடனே கடை திறப்பதற்காக வேகமாக ஓடுகிறார். புதிதாக திருமணம் அடைந்த ஒரு கணவன் மனைவி அந்த இரவு புதிதாக துவங்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள். மாலை 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்ட உடனே, அந்த மணிச்சத்தம் கேட்ட உடனே பிள்ளைகள் அத்தனை பேரும் வீடுகளுக்கு ஓடுறதை பார்க்கிறோம். ஒரு அவசரத்தை அங்கே காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதை தான் இன்றைய செய்தியாக நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். காரணம், நம்முடைய நாட்டில் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் அடுத்த 30 வருஷத்துக்கு வாய் திறக்காத கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அதெல்லாம் போதகருடைய வேலை, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் இயேசுவை யாரென்று தெரிந்து எதற்காக ஞானஸ்தானம் பெற்றீங்க? அதை போய் நம்ம சொல்லணும். நான் சொன்னது புரிந்ததா? இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது, எதனால ஞானஸ்தானம் பெற்றீங்க, எதுக்காக ஞானஸ்தானம் பெற்றீங்க, அதுதான் செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதை நாம் உடனே சொல்ல வேண்டியது அவசியம். பவுலடியார் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் வெகு தீமை செய்த மனிதன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம், பக்கம் 286. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் உள்ள விசுவாசத்தோடு கூட அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று சொல்கிறார். ஆக என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவை அறியாத ஒரு காலத்தில் நாம் தூஷிக்கிறவர்களாகவும் மறுக்கிறவர்களாகவும் மறுதளிக்கிறவர்களாகவும் விசுவாசம் மற்றவர்களாகவும் துன்பப்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருந்தோம் இல்லையா? அந்த வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? உடனே தாமதமின்றி இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இந்த அக்கறையை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் ஒரு நொடியும் வீண் பண்ணாமல் தாமதமின்றி இயேசுவை அறிவிக்கனாக அவர் மாறிவிட்டார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம், நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. கவனிங்கள், பேனல் அடிக்கோடிடுங்கள். அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எவ்வளோ பெரிதான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வசனம் பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலும் ஒரு கடமை இருக்குதான். சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அந்த கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு நரகம்தான், ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகவே ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 16 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தில் பவுலடியார் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்வது எனக்கு வெட்கம் இல்லை. யாராவது ஒரு ஆள் முகம் தெரியாத ஒருவருடைய மரணத்தை குறித்து பேச முடியுமா? இயேசு ஒரு குற்றவாளி போல சிலுவையில் அறையப்பட்டாரே, அது ஒரு வெட்கமான சம்பவமாக யூதர்கள் நினைக்கிறாங்க. அன்றைய கால மக்கள் நினைச்சாங்க. தட் இஸ் a criminal's crucifixion என்று அவங்க நினைச்சாங்க. ஒரு குற்றவாளியினுடைய சிலுவை மரணம் அது என்று அவங்க நினைச்சாங்க. இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், எனக்கு அதில் வெட்கமே இல்லை. அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய தீர்மானம், அது தேவன் கொடுத்த பலி, அது கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தும் காட்சி. அதை குறித்து நான் வெட்கப்படேன். உலகத்தில் நோபால் பரிசுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆல்ஃபர்ட் நோபால் என்று சொல்கிற அந்த ஆள் அந்த டைனமிக் என்ற வெடி மருந்தை கண்டுபிடிச்சார். அந்த டைனமிக் என்ற வெடி மருந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் முதல் உலக போர்கள் உலகத்தில் மூண்டு கோடான கோடி மக்கள் எரிந்து சாம்பலானாங்க. மனவருந்திய ஆல்ஃபர்ட் அதனால் கிடைத்த ராயல்ட்டி முழுவதையும் சேர்த்து சமாதானத்துக்கான பரிசாக கொடுக்கும்படி பிற்காலத்தில் அவன் உயில் எழுதிவிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எடுத்து தான் உலகத்தில் ஆண்டுதோறும் நோபல் பரிசுகளை கொடுத்து வராங்க. சகோதரர்களே, இந்த டைனமிக் என்ற ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வல்லமை என்ற இடத்துல கிரேக்க மொழியில் டைனமோ என்ற வார்த்தை வந்திருக்குது. அதாவது என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய சக்தியாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது. தேவனுடைய பலன் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினது. இப்பொழுது பவுலடியார் சொல்றாரு, ஒரு பாவியாகிய மனிதனை ரட்சிக்கும் ஆற்றல் உள்ள தேவ பலனாக சுவிசேஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அது யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவனுடைய பலன் என்று சொல்கிறார். அதனால தான் அவர் தாமதமின்றி ஜெப ஆலயங்களில் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம், பக்கம் 293. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதாவது உடனடியாக போதித்தல், இமீடியட்லி ப்ரீச்சிங் என்ற அந்த வார்த்தை இருக்க, அந்த பவுல் எழுந்து உடனே பிரசங்கித்தான் என்ற அந்த தகவல் அவரோடு போல அவர் நேசித்த உடன் ஊழியர்களுக்கும் அதை சொல்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, சமயம் வாய்க்கும் வாய்க்காமல் போகும். ஒரு ட்ரெயினில் வரோம், நல்ல வசனத்தை கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஆனால் நம்ம சொல்கிறதில்ல. அடுத்த முறை அவங்க உங்கள் கையில் கிடைக்க போகிறதில்ல. அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ப்ரீச் த வேர்ட் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். உடனே தாமதமின்றி அவன் எழுந்து பிரசங்கித்தான். இந்த குவாலிட்டி, இந்த தகுதியை நீங்கள் அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற எரிகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு போனார். இந்த எரிகோ பட்டணம் ஒரு கள்ளர் குகை, ஒரு சூதாட்ட மையம், போக்கிரிகளின் புகலிடம், சண்டைக்காரர்களுடைய சாரளம், சகல விதமான அந்தகார கிரிகள் நிறைந்த, சூனியம் வைக்கிற மக்களால் நிறைந்தது, பிசாசுகளால் நிறைந்த ஒன்றாக இருந்தது. அதாவது துன்மார்கள் குடியிருக்கிற ஒரு பட்டணம் அது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் இந்த எரிகோ பட்டணத்தை அவர் நேரடியாக சந்தித்து அங்கே
கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். காரணம், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படியானால் எரிகோவை விட்டு அவருடைய வாழ்நாள் எப்படி போக முடியும்? வெறும் எருசலேமே சுற்றியே நற்செய்தி சொன்னால் போதுமா? அவருடைய காலத்தில் அவரால் முடிந்த வரைக்கும் சுற்றி அலைந்து யூதேய தேசம் முழுவதும் சத்தியத்தை சொன்னார். ஆகவே அவர் எரிகோவுக்கு போனார். அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஒரு குள்ளமான ஆள். அவருடைய பேர் சகேயு என்பது. அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, வரி வசூல் பண்ணுகிற வேலை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த வரி வசூல் செய்கிற துறை இருக்க, அது அதிகமான லஞ்ச லாவணியங்கள் நிறைந்ததாக இருக்கும். வரி கட்டாதவன் லஞ்சம் கொடுப்பான், அதிக வரி செலுத்துறவனும் லஞ்சம் கொடுப்பான், லஞ்சம் வாங்குவான். ஆக இந்த லஞ்சத்தால் வரி வசூலிக்கிறவங்க பெரிய பணக்காராக இருப்பாங்க. ரெண்டாவது, இரக்கமற்றவர்களாக இருப்பாங்க வரி வசூலிக்கிறவங்க. அவங்களுக்கு தேவை வரி. நீ வாழுறதா சாவுறதா அதெல்லாம் உன் இஷ்டம். வீட்டையே ஏலம் போட்டு விற்றுட்டு போயிட்டே இருப்பான் அவன். அப்படிப்பட்ட ஒரு துர்குணத்தில் உருவான ஒரு மனிதன். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக இயேசு வந்த பொழுது முன்னால் ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான். காரணம், அங்கே அவன் இருக்கிறது கீழே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது என்பது தான். இயேசு நேராக வந்தார் பார்த்தீங்களா, அந்த மரத்தண்டை கீழே வந்த உடனே நின்று மேலே பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் இன்னும் நேராக மேலே கிளை ஏறி தன்னை மறைச்சிக்கல. உடனே அவன் என்ன செய்தான், தாவி கீழே குதித்தான், இறங்கி உடனே வந்தான். இயேசு என்னை அழைத்தார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். என்னை மட்டும் இல்லை, என்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். ஆகவே அவன் இறங்கி வந்தான். அப்படி இறங்கி வரும்போது அந்த ஊர் ஜனங்க தங்களுடைய கையை வாயிலே வைத்து அடித்து, ஐயோ பாவியாகி இந்த மனுஷன் பின்னாலே இந்த இயேசு போனாரே, இந்த இயேசு அவருடைய வீட்டுக்கு போகலாமா, அவனுடைய வீட்டில் கால் வைக்கலாமா, அது பாம்பாச்சே, அது ஒரு தேளாச்சே, அது ஒரு நரகமாச்சே, அது ஒரு பிசாசின் குகையாச்சே என்றெல்லாம் அவங்க நினைச்சாங்க. இதை லூக்கா 19வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகோதரர்களே, இயேசுவும் சகேயும் அவனுடைய வீட்டுக்குள்ளே இன்னும் போகலை. இயேசுவையோடு நடக்க ஆரம்பித்த அந்த மனிதன் உடனே ஒன்று சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, ஏழைகளை குறித்து ஒன்று சொன்னான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமானவங்க யார், தாழ்த்தப்பட்டவங்க யார், கஷ்டப்படுறவங்க யாருன்றது தெளிவாக தெரியும். ஏழைகள் என்று அவன் புரிஞ்சு கொண்டான். அந்த ஏழைகளிடத்தில் அவன் வரி வசூல் செய்ததெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஏழைகள் இல்லாதவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் என்ன சொன்னான், கர்த்தரிடத்தில் என்னுடைய ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் கொடுத்தான். ஊரார் எல்லாருக்கும் முன்னால் சொன்னான், 100 ரூபா வச்சுருக்கேன்னா 50 ரூபா நான் மொத்தமாக ஏழைக்கு கொடுக்குறேன். 1 கோடி வச்சுருந்தா நான் 50 லட்சத்தை கொடுக்குறேன். அதானே பாதி. அடுத்தது என்ன சொன்னால், நான் யாரிடத்திலாவது அநியாயமாக லஞ்சமாக அல்லது கையூட்டாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் வாங்கியிருந்தால், 1 காசு வாங்கியிருந்தா 4 காசு திருப்பி கொடுக்குறேன். 100 ரூபா வாங்கியிருந்தா 500 ரூபா திருப்பி தரேன். 4 திரும்பி தருகிறேன் என்று சொல்கிறான். வாசிப்போம். நான் ஒரு நிமிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 4 மடங்கு திருப்பி தரேன்றார். இப்போ மிச்சம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. பாதி ஏழைகளுக்கு போயிட்டது, பாதி இந்த கடன்பட்டவர்களுக்கு போய்விட்டது. ஆனால் இயேசு அவனுக்கு கிடைத்தார். இதுதான் உடனே பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினுடைய விளைவுகள். ஒரு பாவியாகிய ஒரு மனிதன் உடனே மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை கண்டபோது இயேசு என்ன சொன்னார் பாருங்க, 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. சகோதரர்களே, இந்த சகேயு ஏற்ற காலத்தில் வசனம் சொல்லப்பட்ட ஒரு மனிதன், தகுதியான வேளையில் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன். இன்றைக்கு நீங்களும் நானும் மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய
கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஒரு பாவி இன்றைக்கு கர்த்தரை தெரிந்து கொள்ளும்போது அந்த நாள் கடவுள் அவன் மீது அனுக்கிரகம் காண்பித்த நாள். அந்த பாவியாகிய மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் நாள். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைமார்கள், முதியவர்கள், வேலையில் ஓய்வு பெற்ற முதியவர்கள், மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினவர்கள், பரீட்சை எழுதி பதிலுக்காக காத்திருக்கிறவர்கள், வேலை தேடி அலைந்து சோர்வுற்றிருக்கிறவர்கள், இந்த நாளை நீங்கள் அனுக்கிரக நாளாக, ரட்சிப்பு நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். சவுல் பவுலாக மாறின போது, அவன் ஞானஸ்தானம் பெற்ற போது, உடனே தாமதமின்றி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். பிரசங்கித்தல் என்பது ஒரு கடமை, கிறிஸ்தவர்கள் மீது இருக்கிற ஒரு கடமை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. சகோதரர்களே, இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 100க்கு 2.5% மக்கள் தான். இந்த நாட்டில் 2000 ஆண்டுகளாக ஆதி கிறிஸ்தவம் தோமாவின் காலத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஐரோப்பிய கிறிஸ்தவம் 16வது நூற்றாண்டிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. இந்திய மக்களால் சுதந்திரமாக பேசக்கூடிய இந்த சுவிசேஷம் கடந்த 1947 இந்த தேசத்தில் பேசப்படுகிறது. அதாவது 3 முறை இந்த நாட்டுக்கு சுவிசேஷம் சொல்லும் பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். முதல் நூற்றாண்டு காலத்திலே தோமா வழியாகவும், அதுக்கு பிறகு சீரிய கிறிஸ்தவர்கள் வழியாகவும், 16வது நூற்றாண்டிலே ஐரோப்பியர்கள் வழியாகவும், 47க்கு பிறகு நம்மாலே இந்தியர்களாலே நமக்கு நாமே சுவிசேஷத்தை சொல்லும் அருகதையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எழுந்து தாமதமின்றி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, அவர் உங்கள் பாவங்களை மன்னித்த வகை இன்னதென்று, எதனாலே நீங்கள் மனம் திரும்பினீர்கள் என்று தேவன் உங்களிடத்தில் கூறின அந்த அன்பை குறித்து பேசும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை எழுப்பி விடுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே தாமதமின்றி பவுல் எழுந்து ஜெப ஆலயங்களிலே இயேசு தேவனுடைய குமாரன் என்று போதித்தது போல ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் தாமதமின்றி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பேசத்தக்கதாக, போதிக்கத்தக்கதாக, அறிவிக்கத்தக்கதாக மக்களுக்கு பலத்தை சுகத்தை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வல்லமையுள்ள இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து பரவசமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நேர்களே, த கன்வர்ஷன் ஆஃப் பால், பவுலினுடைய மனமாற்றம், இதில் என்னென்ன நடக்கிறது விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் விளக்கம், அதனுடைய அறிவு, ஞானம் மிக ஆழமாக இருக்கிறது. அதை தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலே பவுல் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்தான்? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற உடனே என்ன செஞ்சீங்க? சும்மா வீட்டிலே உட்காந்துட்டீங்க, ஒருத்தர் கூட வசனத்தை சொல்லலை இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அதே துடிப்போடு, அதே வேகத்தோடு, அதே அனலோடு
மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொன்னீர்களா? ஆபிரகாமின் மடியில் இருந்த லாசரு எதிரிலே ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது என்ன சொன்னான் தெரியுங்களா? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் வேதனையுள்ள இடத்திற்கு வராதபடிக்கு இந்த லாசருவை அனுப்பி அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு உலகம் அழிவுள்ள பாதையில் போய்கொண்டிருக்கிறது, பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவர்களை தப்புவிப்பது நம்முடைய கடமை. முதலாவது நாம், நம்முடைய குடும்பம், நண்பர்கள், அயலகத்தார், நம்மோடு இணைந்த ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பவுல் ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன செய்தார்? கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. பவுல் ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன செய்தார்? வசனத்தின் துணை கொண்டு உடனே பதில் எழுதுங்கள். நேயர்களே, அஞ்சல் வழி வேத பாடம், ஆவிக்குரிய புத்தகங்கள், திருச்சபைக்கு தேவையான கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதே சேனலில் இதே நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, வடசென்னையில் ஹைகோர்ட் எதிரில் OMCA வளாகத்தில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?